ஒரு 5-6 டீ குடிப்பேன் ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் நான் டீ சாப்பிட்றதே நிறுத்திட்டேன். இப்போ வந்து ஏதாவது வெளியில் வந்தோன்னா சுகர்லெஸ் டீ சாப்பிடுவேன். எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது. இலவச பொருள் கொடுக்கறது நிப்பாட்டி விலைவாசி கம்மி பண்ணாலே நம்ம நாடு செழிப்பாக இருக்கும். என்ன இதெல்லாம் வந்து டீ ஏறுது, காஃபி ஏறுது, இதெல்லாம் டிஃபன் ஏறுது. ரெண்டாவது வந்து இந்த பொருள் எல்லாம் ஏறுது. அப்புறம் எதுக்கு ஏறுது? விலைவாசி ஏன் ஏறுது? நம்ம ஜிடிபி எங்கோ போயிட்டு இருக்கு. விலைவாசி எப்படி ஏறும் சொல்லுங்க. இந்த பைக் அப்போ என்ன விலை, இப்போ என்ன விலை? ஏன் போனஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க, சம்பளம் ஏற்றணும், அவங்களும் கொடி பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு நீ விலைவாசி குறை, அவங்க ஏன் சம்பளம் அதிகமாக கேட்க போகிறாங்க? கவர்மெண்ட்டை ஆக்ஷன் எடுத்துட்டு இலவச பொருள் கொடுக்கறது நிப்பாட்டுங்க. விலைவாசி குறைஞ்சிடும், விலைவாசி குறைச்சிடுங்க, அவ்வளோதான். வயசானவங்களுக்கெல்லாம் இது கொடுக்குறீங்களா மாதம் 1000 ரூபாய் 1000 ரூபான்ட்டு? 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவீங்க? 1000 ரூபாய்க்கு என்ன வரும் சொல்லுங்க? வீட்டு வாடகை வருமா வயசானவங்களுக்கு? வீட்டிலேருந்தே பிள்ளைங்க வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அந்த 1000 ரூபாய் வந்து புருஷன் முன்னாடிக்கு பார்த்துமா? எதுக்கு நீங்க அந்த மாதிரி கொடுக்கணும் சொல்லுங்க? அது கொடுக்கறதையும் ஃபுல்லாக கொடுங்க, அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக கழிப்பிடுங்க. இலவச பொருளும் நிப்பாட்டுங்க, அவ்வளோதான்.